எம்ஜிஆர் அவர்களை பற்றி அவருடைய ஆத்மா தன்னுடைய வாரிசை தேடிக்கொண்டிருக்கின்றது. அவருடைய ஆட்சி என்பது 13 ஆண்டுகால ஆட்சி என்பது தமிழகத்தின் பொற்கால ஆட்சி. தனக்கான எதிரியாய் தனக்கு ஈக்குவலாய் ஒருத்தர் வைத்திருந்தார். சண்டை படமே கிடையாது. இவர் நாணையிட்டால் அது நடந்து விட்டால் மாபெரும் சபையில் நீ நடந்தார், ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என்று போற்றி போலன்னு உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால்னு பாடிக்கிட்டு மக்களுக்கெல்லாம் உற்சாகத்தை கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வாழ் 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய்னு அழுவுற சிவாஜியை தான் தன் எதிரியாக வைத்தார். இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, ஆத்ம தரிசனம் என்ற தலைப்பில் வாழும் மாமனிதர்கள், வாழ்ந்த மாமனிதர்கள், அற்புதமான பர்சனாலிட்டி, சூப்பர் பர்சனாலிட்டி அப்படிங்கிற வரிசையில் நாம் பேசிக்கொண்டிருப்பது நல்ல மிகப்பெரும் ஒரு வரவேற்பை பெற்றது. அந்த வகையில் இன்று பிறந்தநாள் காணும் 8வது வள்ளல் பொன்மனை செம்மல் மக்களின் புரட்சி தலைவர் என்று சொல்லக்கூடிய உயர் திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி அவருடைய ஆத்மா தன்னுடைய வாரிசை தேடிக்கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற தலைப்பில் இன்று பேசலாம் என்று இருக்கின்றேன் நண்பர்களே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. தெய்வங்கள், அதாவது இது கலியுகம். கலியுகத்தில் கடவுள்கள் இறங்கி அதே ரூபத்தில், இப்போ கிருஷ்ணர் அதே நீங்க பார்த்துட்டு இருக்க நாடகங்களில் பார்த்துட்டு இருக்க, சினிமாவில் பார்த்துட்டு இருக்க அதே கிருஷ்ணர் அதே ரூபத்திலையும் அதே தன்மையிலும் கடவுள் ரூபத்தில் இறங்குவார் அப்படிங்கிறது இல்லை நண்பர்களே. எல்லோரும் கலியுகத்தில் கடவுள்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ராமன் இன்னும் வில்லம்போட வருவார், சிவன் இன்னும் சூலாயுதத்தோடு வருவார் என்று நினைத்து கொண்டிருக்கணும். அப்படியெல்லாம் இல்லை நண்பர்களே. மனிதனும் கடவுளாகலாம், மனிதனும் தெய்வமாகலாம். தெய்வம் நல்ல தன்மையை மனிதனிடம் இறக்கி கொடுக்கும். அப்படி ஒரு மாமனிதர் தான் எம்ஜிஆர். அவரை போற்றுவதில், அவரை வணங்குவதில், அந்த பர்சனாலிட்டியிடமிருந்து இந்த மக்கள் வருங்கால தலைமுறைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. அவரை பற்றிய நினைவுகளையும் அவரை பற்றிய ஒரு அற்புதமான விஷயங்களையும் இன்று பகிர்ந்து கொள்வதில் அமிர்தகாராவும் நாங்களும் சந்தோஷம் கொள்கின்றோம் நண்பர்களே. இந்த ஆத்ம பலம், சோல் ரியலைசேஷன், இந்த ஞானத்தன்மை இப்படியெல்லாம் பேசும்போது உலகத்தில் வாழ்ந்த மக்களுக்காக வாழ்ந்த மனிதர்கள் தானே. அவருடைய ஆட்சி என்பது 13 ஆண்டுகால ஆட்சி என்பது தமிழகத்தின் பொற்கால ஆட்சி. எந்த விதமான குறையும் சொல்ல முடியாமல் ஒரு பாமர மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், அவர் இறந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலே ஆனாலும் இன்றளவும் அவர் உருவாக்கிய கட்சி ஒரு பெயர் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தன்மையிலும், தொட்டதெல்லாம் பொன்னாகும். கடவுள் எப்படி வருவார் என்று கேட்டால் யாரெல்லாம் தொடராரோ அங்கெல்லாம் பொன்னாகும். அப்படி ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு சமீபத்தில் மறைந்த விஜயகாந்துக்கு நடந்துச்சு. நம்ம சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர் விஜயகாந்த், இதை பற்றி 2-3 வீடியோஸ் போட்டிருந்தேன். யாரெல்லாம் தொட்டு தூக்கி விட்டாரோ, விஜயகாந்தால் யாரெல்லாம் விஜயகாந்த் கையால் குட்டுப்பட்டார்களோ, யாரெல்லாம் விஜயகாந்தால் அறிமுகப்படுத்தப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ்வு. கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேரோட தலையெழுத்தை மாற்றி இது சினிமாவில், அரசியலில், தன்னுடைய பொது வாழ்வில் எத்தனையோ பேரோட வாழ்க்கை கொடுத்துருக்கின்றார். இது நம்ம சமகாலத்தில் இப்போ 2 வாரம் அவர் இறந்து ஆனாலும் அவரை பற்றிய வீடியோக்களும் அவரை பற்றிய செய்திகளும் வந்து கொண்டு இருக்கின்றது. இது இப்பொழுது இருக்கிற 5G யுகத்தில் இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதளங்களுடைய ஆட்பறிப்பில் நம்மளுக்கெல்லாம் தெரிந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் என்றோ வாழ்ந்த ஒரு மனிதன், என்றோ வாழ்ந்த கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள், இன்னும் சொல்ல போனாக்கா அவருடைய மரணம் நிகழ்ந்த போது இன்றும் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. நான் அப்பொழுது சின்ன பையன் வீட்டில் படுத்திருக்கேன். ஆல் இண்டியா ரேடியோவில் நினைக்கிறேன். அப்போ இவ்வளோ எதுவுமே கிடையாது, டிவி கூட கிடையாது, பெருசாக கிடையாது. கிராமங்களில் ஒரு செய்தி வாசிப்பது, அதிகாலையில் செய்தி வாசிக்கும்போது எம்ஜி ராமச்சந்திரன் மரணமடைந்தார் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஐயோயோ எம்ஜி ராமச்சந்திரன் இறந்துட்டாராம் அப்படின்னு எங்கள் அம்மா அப்படியே துடிச்சிக்கிட்டு, ஏதோ அவங்க அப்பா அவங்க தாத்தா இறந்த மாதிரி பார்த்திங்கன்னா துடிச்சிக்கிட்டு அந்த ரேடியோவை கொண்டு போய் எங்கள் அப்பாட்ட கொடுக்கும்போது அப்பா அப்படி வச்சு கேட்டு அந்த ரேடியோ போட்டு உடைச்சார். இன்னமும் எனக்கு பசுமை நிறைந்த நினைவுகளாக இருக்கின்றது. பெரிய எம்ஜிஆருடைய ரசிகர். எம்ஜிஆர் மாதிரியே அந்த முடிகள் வச்சிருக்கிறது. அப்போ அந்த காலத்தில் வச்சிருப்பவர் எல்லாருக்கும் அப்படி இருக்கும். அப்படியாப்பட்ட காலங்கள். இப்போ என்னுடைய தந்தையும் மறந்து விட்டார், தாயும் இல்லை. இருந்தாலும் 35 ஆண்டுகளுக்கு அப்புறம் பசுமரத்தாணி போல் இந்த இளமை கால நினைவுகளில் எம்ஜிஆருடைய மரணம் இவ்வளோ பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. அதுக்கப்புறம் எவ்வளோ மரணங்களை பார்த்தோம். ஆனால் எம்ஜிஆருடைய மரணம் இது ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அல்ல. அன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பல பேருடைய வீட்டில் ரேடியோவும் டிவியும் உடைக்கப்பட்டது. பல பேருடைய இன்றைக்கு எப்படி விஜயகாந்த் இறந்ததோ இருந்ததோ இது மாதிரி ஒரு 10 மடங்கு சோகங்கள் இன்றைக்கு நடந்தது. ஏன்னா அந்த ஆட்சியின் உச்சபட்ச பவரில் இருந்தார், முதல்வராக இருந்தார். அப்படியாப்பட்ட எம்ஜி ராமச்சந்திரன் வாழ்வையும் உயர் திரு எம்ஜிஆருடைய ஆத்மாவையும் எம்ஜிஆரை பற்றியும் பேசுவதில் நான் உண்மையில் இன்று சந்தோஷப்படுகின்றேன். இந்த அவருடைய பிறந்த நாளில் நண்பர்களே, எம்ஜிஆர் போன்ற ஒரு மனிதர், எம்ஜிஆர் போன்ற ஒரு கடின உழைப்பாளர், எம்ஜிஆர் போன்ற ஒரு கருணாவலர், எம்ஜிஆர் போன்ற ஒரு மாமனிதர், எம்ஜிஆர் போன்று சமூக அக்கறை உள்ள மனிதர், எம்ஜிஆர் போன்று இன்னும் நாங்கள் சினிமாவில் இருந்ததும் சினிமா துறையிலிருந்து வந்தாலும்
அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு, இன்றைக்கி இவ்வளோ சூழ்நிலைகள் வந்திருக்கு. நான் மிரண்டு ஆச்சரியப்பட்டு போய் பட்ட படம் இப்போ சமீபத்தில் சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது இப்படிலாம் ஒரு படத்தை எடுத்தார், இப்படிலாம் யோசித்தார், எப்படி இத்தனை நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணார். இன்றைக்கி வேணால் சிங்கப்பூர், ஜப்பான் இப்படி போகிறதுலாம் ஈஸியாக இருக்கலாம். அந்த படம் வந்து உலகச்சுற்று வாலிபன் வந்து கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கலாம். அந்த உலகச்சுற்று வாலிபன் படம் வந்தபோது அந்த உலகம் சுற்று வாலிபன்கிற ஒரு படம், அதை நீங்கள் திருப்பி இன்றைய இளைஞர்களும் இன்றைய சினிமா எடுத்துகிட்டு இருக்க அத்தனை பேரும் எந்த டெக்னாலஜியும் இல்லாத போது அவர் ஒரு விஷயத்தை தேடிப்பார், உலகம் முழுவதும் சுற்றி போவார். அதெல்லாம் மாதித்து, அதாவது எதை சொல்ல வருகின்றேன் என்றால், நீங்கள் எந்த துறையில் வருகின்றீர்களோ அந்த துறையில் சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டும். அதை எம்ஜிஆர் செய்தார். டெக்னாலஜியில் இன்றளவும் சினிமாவில் இன்றைக்கி எவ்வளோ கதாநாயகர்கள் இருக்கலாம், எவ்வளோ சினிமா துறை சார்ந்தவர்கள் இருக்கலாம், ஆனால் அந்த எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாத சமயத்தில் அந்த உலகம் சுற்று வாலிபன் படத்தை எடுத்திருப்பார். மிரண்டு போன ஒரு அற்புதமான படம், ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அதே போன்று அவரிடம் யார் போய் என்ன விஷயத்தை கேட்டாலும் அள்ளி கொடுக்கின்ற மாபெரும் அல்லல். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, தன்னிடம் வந்த ஒரு சமையற்கலைஞரை வந்து உயர்ந்த ஒரு அமைச்சராக பார்த்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் ராமி வீரப்பன். சத்யா மூவிஸ் என்று தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்தி அவர் அரசியலிலும் கொண்டு வந்து இன்றளவிலும் ஒரு பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த சக்கரவர்த்தியாக இருந்தார். எம்ஜிஆர் தொட்டால் அது விளங்கும். அப்படிங்கிறதுக்கு நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், கடவுள்கள் வந்து இந்த காலத்தில் வந்து இப்படி தான் வரும். கோயில்கள்லையும் இதுகளிலும் மனிதராக பிறந்தால் நாம் அவர்களை ஆதரிக்கின்றோமா, மனிதர்களாக பிறந்தால் நம்ம வந்து வணங்குகின்றோமா, மனிதராக பிறந்தால் நாம் வந்து அதை வந்து பாராட்டி மகிழ்கின்றோமா என்பதுதான் முக்கியமான விஷயம். இது வந்து எம்ஜிஆர் தொட்டார், அதனால் மலர்ந்தார். எம்ஜிஆர் தொட்டு மலராத மனிதர்களே கிடையாது. இன்றைக்கு இருக்கும் அவருடைய கட்சியை சார்ந்த அனைவருமே, எதிர்கட்சியை சார்ந்த அனைவருமே அவரால் வளர்க்கப்பட்டவர்கள், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்று ஜெகத்ரட்சகன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெரிய இன்ஸ்டியூஷன், எத்தனையோ பெரிய கோடியாக இருந்தது. அது அத்தனைக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டவர். அதே போன்று வேல்ஸ் காலேஜ் ஐஸ்ரீ கணேசன், உங்களுக்கெல்லாம் தெரியும், மூக்குத்தி அம்மன், வெந்து தனித காடு போன்ற படங்களை தயாரித்தவரும், நிறைய படங்கள் தொழுவதுலமே நிறைய படங்களை நடித்திருக்கின்றார். அவருடைய தந்தை ஐஸ்வரி வேலன் வந்து எம்ஜிஆரின் அமைச்சரவையில் அமைச்சராகவும் நடிகராகவும் இருந்த ஒரு நல்ல மனிதர். அவர் இறந்தவுடன் அவருடைய குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேலே கடன் இருந்திருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய இருக்கிற ஐஸ்வரி கணேசன் அவர்கள் உயர்திரு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து, இந்த மாதிரி அப்பா கொஞ்சம் கடனை வச்சுட்டு போயிட்டார், ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கவில்லை, ரொம்ப சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய குடும்ப பிரச்சனையை சொல்லும்போது, உடனே எம்ஜிஆர் அவர்கள் இது உண்மைதானா என்று ஒரு தாசில்தாரை போட்டு அதை போயிட்டு செக் பண்ண சொல்லிவிட்டு, உடனடியாக ஒரு 3 லட்சமோ 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து உடனடியாக அதை எல்லாத்தையும் போய் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேங்க்கில் இருந்த நகைகள் மற்றும் கடன்கள் எல்லாத்தையும் அடைத்து விட்டு, அதில் ஒரு மிச்சம் ஒரு 1 லட்ச ரூபா கையில் இருந்திருக்கு. அதை வந்து ஐஸ்வரி கணேசனிடம் கூப்பிட்டு எம்ஜிஆர் தன்னுடைய பொற்கரங்களால் அந்த 1 லட்சத்தை கொடுத்து, இந்தாப்பா இதை வச்சுட்டு போய் தொழில் பிஸ்னஸ் பண்ணி அரசியல் பக்கம்லாம் வந்துடாத, வந்து உன்னோட தெரிந்த தொழிலை செய்து டெவலப் ஆனார். அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, மற்ற நிறைய ரியல் எஸ்டேட் தொழில்கள் போன்ற விஷயங்கள் முதலீடு செய்து அவர் கொடுத்த அந்த 1 லட்சம் ரூபாய் இன்றைக்கு பல கோடி, பல ஆயிரம் கோடியாக பெருகி இன்றைக்கு சென்னையில் வேல்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாகவும் அவர் ஒரு மிகப்பெரும் தயாரிப்பாளராகவும் உயர்ந்து நிற்கின்றார். அவர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கின்றார், என்னுடைய குடும்பத்தை வாழ வைத்தது எம்ஜிஆர் தான் அப்படி என்று. இதை எதை சொல்லுகின்றோம் நண்பர்களே என்றால், அதாவது ஒரு உதவும் குணம் ஒரு கர்ணனுக்கு, எப்படி கர்ணன் வந்து இப்போ ஏன் கலியுக கர்ணம்னா, கர்ணனுக்கு வந்து பிறப்புலேயே அந்த உதவும் குணம், இறப்பு முறையில் கடைசியில் வந்து கண்ணன் வந்து அவனுடைய செய்த தர்மங்கள்லாம் கேட்கும்போது சிரித்து கொண்டு அதையும் தானமாக செய்கின்றான். அதுபோன்று ஒருத்தர் சொல்லிக் கொடுத்த பாடமாக வருதில்லை. விஜயகாந்த், எம்ஜிஆருக்கு போன்றவர்கள் அவர்கள் பிறப்புடைய 72,000 நாடி நரம்புகளையும் சிலருக்கு உதவ வேண்டும், பிறருடைய முன்னோட்டத்தை செய்ய வேண்டும், பிறருக்கு மோட்டிவேஷனாக இருக்க வேண்டும், அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். உதவி வள்ளல் குணம் என்பது நான் வந்து கடையில் வள்ளல்களை வந்து சங்க காலத்தில் பார்த்துருக்கின்றோம். இப்போ நவீன காலத்தில் ஒரு வள்ளல்களை பார்க்க வேண்டும் என்றால் எம்ஜிஆர், விஜயகாந்தை தவிர என்ன சொல்வது? ஆகவே அவருடைய இதுபோன்று எம்ஜிஆரை பற்றி இந்த அவருடைய அற்புதமான பிறந்த நாளில், இந்த நன்னாளில் அவரை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பதென்றால் இந்த ஒரு வீடியோ பற்றி இந்த 10 வீடியோக்கள் போடலாம். இது பெரும்பகுதி தமிழக மக்களுக்கு தெரிந்தது தான். இருந்தாலும் அவருடைய ஆத்மா, அவருடைய சோல், அந்த எனர்ஜி,
அந்த எனர்ஜி அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆர் இறந்து 30 அடுத்த பிறகு அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சோல் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போன்றி ஒரு பிறவிக்கும் அடுத்தவரும் பல நூற்றாண்டுகள் கூட எடுத்துக்கொள்ளும். அந்த வகையில் இந்த தமிழக மக்களின் மேல் மாறாத அன்பும் மாறாத பற்றும் பிள்ளையார் சொல்லி போட்டவர், அவரை ஆசீர்வதித்து ஆரம்பிக்க வைத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர். காலேஜ் சத்யபாமா காலேஜ் இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். எம்ஜிஆரால் வாழ்வை பெற்றவர்கள், எம்ஜிஆரால் வாழ்க்கைப்பட்டவர்கள். இன்றைக்கி எவ்வளோ இன்ஸ்டியூஷன், எவ்வளோ கல்வி நிறுவனங்கள், எவ்வளோ இன்றைக்கு சென்னையில் இருக்கும் பெரும் கல்வி நிறுவனங்கள் எல்லாமே அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவரிடம் வந்து அவரால் ஆரம்பிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கி பல மில்லியனர் கோடிக்கு அதிபதியாக இருக்கின்றார்கள். அந்த காலத்திலே வாரி 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 கொடுக்கும் வள்ளலாக இருந்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, எம்ஜிஆரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் பாடத்தை இன்று அரசியல் புதிதாக வர துடிப்பவர்கள், இன்றைக்கு அரசியலுக்கு வர கொண்ட ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதாவது வந்து கலைஞரைத்தான் பெரிய சாணக்கியன் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் நான் சொல்வேன், கலைஞர் சாணக்கியன் தான், அது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை விட ஒருபடி மேல் எம்ஜிஆர் சாணக்கியனுக்கெல்லாம் சாணக்கியன் மாக்கியவல்லி. நீங்கள் உலக வரலாற்றை எடுத்துப்படுத்தீர்கள் என்றால் மாக்கியவல்லி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சு பாருங்கள். உலக மிகப்பெரும் சாணக்கியன் மாக்கியவல்லி. அதுக்கு சமமான ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தது யாராச்சும் அடையாளம்னா எம்ஜிஆர் தான். ஐசான் ஷூட்டிங் போகும்போது அந்த குள்ளாவே அந்த கருப்பு நாடுங்க அது நல்லா இருக்குன்ட்டு ஒரு இமேஜினேஷனை கடைசி வரலும் தனக்கான ஒரு இமேஜ், தனக்கான ஒரு மதிப்பு, தான் ரசிக்க நினைச்சார் ஒரு அடையாளம், தனக்கான ஒரு பிராண்டு. இன்ற வரலும் எம்ஜிஆர்னா இந்த தொப்பி கருப்பு கண்ணாடி அப்படிங்கிறத ஒரு பிராண்டாக, இன்றைக்கெல்லாம் வந்து கம்பெனி ஆரம்பிக்கும் போது விசிட்டிங் கார்டு போடும்போது ஒரு லோகோ உருவாக்கும் போது ஒரு பிராண்டு உருவாக்கணும்னு நினச்சாங்களே, அதெல்லாம் 40-45 வருஷத்துக்கு முடிய சொல்லிட்டு போயிட்டார் எம்ஜிஆர். அந்த பிராண்டை 40 வருஷம் கழித்தும் நிற்க வைக்க இன்றைக்கி எம்ஜிஆருடைய பிராண்ட். அந்த தொப்பி கண்ணாடி ரெட்டாலை மட்டும் போணுச்சுன்னா எல்லாரும் கருப்பு கிராமங்கள் இன்னமும் ஒரு வீடோருக்காரன்னு ஓட்டு குத்துற மனிதர்கள் தான் இருக்கின்றார்கள். இது 40 ஆண்டுகள் கழித்தும் நிற்கின்றதும். இன்றைக்கு எவ்வளோ அரசியல் தலைவர் வந்து விட்டார்கள், எவ்வளோ மாபெரும் முதல்வர்கள்லாம் இருந்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத செல்வாக்கு சற்று ஒருபடி மேல் அவருக்கு ஏன் இருக்கிறதுனால் வாரி வாரி உணவை வழங்கினார், வாரி வாரி கல்வி வழங்கினார், வாரி வாரி ஏழை மக்களுக்கு அள்ளி 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 கொடுத்த கர்ண பிரபுவாக இருந்தார். அந்த கர்ண பிரபு தான், கர்ண சக்கரவர்த்தி தான் அந்த தான் செய்த தொண்டு 40 ஆண்டு காலம் கழித்தும் 35 ஆண்டு காலம் கழித்தும் நிற்கின்றது என்றால் அவருடைய பரோபகார சிந்தனையும் அவருடைய அற்புதமான விஷயங்களும் தான். அவருடைய அரசியல் இருக்கிறவர்களும் 13 ஆண்டு காலம் அவர் ஒருவர் தான் தலைப்புச் செய்தியாக இருந்தார். அவர் ஒருவர் தான் இன்றைக்கி இருக்கிற இவ்வளோ மீடியா போய் இவ்வளோ டிவி சேனல் மாதிரிலாம் கிடையாது. அன்றைக்கு எந்த பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எம்ஜி ராமச்சந்திரன் அதை செய்தார், எம்ஜி ராமச்சந்திரன் இதை செய்தார், எம்ஜி போராட்டம் நடத்தினார், எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் 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 என்ற மந்திர சொல்லை உச்சரித்து கொண்டே இருந்தார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. எம்ஜிஆர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ. சினிமாவில் எப்படி இருந்தார்? அதாவது தனக்கான ஒரு மாபெரும் தலைவன், ஒரு மாபெரும் மாக்கியவல்லி, ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி, தான் மாபெரும் பேரரசன், தனக்கான எதிரியை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அன்று எம்ஜிஆர் ஈக்குவலா வெள்ளிக்கிழமை ராமசாமிங்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை ஜெய்சங்கர் படத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். கௌபாய் வந்து ஆக்ஷன் ஹீரோ அவர் இருந்தார், ரவிச்சந்திரன் இருந்தார், இன்னும் சினிமாவில் எவ்வளோ பேர் இருந்தார். எல்லாரையும் வளர விடலை. தனக்கான எதிரியாய் தனக்கு ஈக்குவலாய் ஒருத்தர் வைத்திருந்தார். சண்டை படமே கிடையாது. இவர் நான் நாணையிட்டால் அது நடந்து விட்டால் மாபெரும் சபையில் நீ நடந்தார், ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என்று போற்றி போலன்னு உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால்னு பாடிக்கிட்டு மக்களுக்கெல்லாம் உற்சாகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வாழ் 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய்னு அழுவுற சிவாஜியை தான் தன் எதிரியாக வைத்தார். இது வந்து நன்றாக கவனித்து பாருங்கள். அவர் காலத்தில் எந்த ஆக்ஷன் ஹீரோ அவர் தாண்டி வரவே இல்லை. அந்த சினிமாவில் அவர் வராமல் பார்த்து கொண்டாரா, அது இயற்கையாக நடந்ததா என்று தெரியவில்லை. ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு எதிரே யார் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக குடும்பத் தலைவனாக நடிக்கக்கூடிய அவருக்கு ஈக்குவலான ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவர் இருக்கிறவனு வரவே இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்தாங்க. ரஞ்சன் நிறைய ஹீரோக்கள் வந்தாங்க. ஒரு படம் 2 படத்தோட காண போயிட்டாங்க. வாழும் வரை சூப்பர் ஸ்டாராக இருந்துக்கிட்டு அதுக்கு போட்டி அவர் பையன் ஆக்ஷன் படத்தில் சண்டை கண்டெல்லாம் பார்த்துட்டு வருதுன்னு அப்போ தான் இந்த உழவன் மகன் படம் ரிலீஸ் ஆன சமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா கூட ஒரு பேட்டியில் விஜயகாந்த் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் போய் பார்க்கும்போது ஜானகி அம்மா போய் அவர் உயிரோடு இருக்கும்போது இங்கே ஏன் வரல, அவர் வந்து கடைசி வரலும் உங்கள் படத்தை போட்டு பார்த்துருந்தார் உழவன் மகன் படத்தை அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். தனக்கு போட்டியாக ஒருத்தன், தனக்கு அடுத்த ஆக்ஷன் கிங்காக ஒருத்தன் வரப்போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே அதை கூட உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு. அவர் இருக்கிற பிஸியில் விஜயகாந்த் படத்தை உழவன் மகன் படத்தை போட்டு காமிச்சிருக்காரு. அந்த இடத்துல அந்த இயரில் வந்த பிரம்மாண்டமான ஒரு படம் உழவன் மகன், விஜயகாந்தோட சொந்த ப்ரொடக்ஷனில் வந்த படத்தை திருப்பி போட்டு பார்த்து கொண்டு கடைசியில் அதுக்கப்புறம் இதை மாதிரி ஃபைட்டை அப்டேட் பண்ணி வரணும்னு அந்த உடல்நிலையாக சரியில்லாத அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கப்புறம் தன் உடலை தயார்படுத்தினாராம். அப்படின்னா எப்படியாப்பட்ட வில் பவர்,
எப்படியாப்பட்ட ஆக்ஷன், எப்படியாப்பட்ட ஒரு மனோதிடம் அவரிடம் இருந்திருக்கின்றது. இன்னமும் சொல்லுவார்கள், அவர் வந்து மாற்று அறுவை சிகிச்சை எல்லாத்தையும் வந்து தஞ்சை திலகத்தடல் அவர் பேசின ஒரு பேச்சு, டாக்டரை வந்து நடக்கவே முடியாது, நடக்கவே கூடாது, மெதுவாக தான் எடுத்துகிட்டு போகணும், கடைசி வரலும் தன்னுடைய இமேஜை உடைக்காமல், தனக்கான பிராண்டை உடைக்காமல், மக்கள்லாம் சோகமாக இறங்கி வரும்போது எம்ஜிஆர் வந்து நோயாளியாக இப்படி சக்கர நாற்காலில் அப்படி ஊனிக்கிட்டு வருவார்னு நினச்சாங்க. அவருக்கு இருந்த அந்த இதில் வந்து டங் 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 டங்னு அப்படி சிங்கம் போல் நடந்து ஏறி போனாராம். அவர் வண்டியில் வரவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நோயாளி மாதிரி தான் வந்திருக்கார். இந்த மக்கள் உள்ளத்தை பார்த்தோன்னே இந்த மக்களுக்கு முன்னாடி நான் நோயாளியாக தெரியக்கூடாது என்பதற்காக அப்படி கில்லி மாதிரி நடந்து பழைய எம்ஜிஆர் மாதிரி நடந்து போனான். மக்கள்லாம் ஆரவாரம் தட்டி கைத்தட்டினால அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் இந்த வீடியோ பற்றி தட் இஸ் மெடிக்கல் மெராக்கல். நான் எம்ஜிஆருடைய வில் பவர் யோசிச்சு பாருங்கள். இன்றைய இளைஞர்களுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின், வெளிநாட்டு, அவரை பாருங்க, இவரை பாருங்க, அங்கே பாருங்க. 40 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுக்கு நம்மளுடைய தந்தை காலத்தில் வாழ்ந்து விட்டு பின்ன எம்ஜிஆருடைய சுயசரிதம் ஒவ்வொரு மனிதனுக்கும், எம்ஜிஆருடைய வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும். அதே போன்று 13 ஆண்டுகளும் அரசியலை யாரை வைத்திருந்தார்? நன்றாக பிரித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போ தான் திராவிட ஆட்சி, திராவிடர்கள், திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று வந்து பேனாமுனையினால் மற்றும் பேசக்கூடிய, பேச்சு வலிமையினால் மற்றும் பேசக்கூடிய மனிதர்கள். இவர்கள் மாஞ்சி எங்கே பார்த்தாலும் போட்டு பேசிட்டு இருப்பார். இவர் ஒரு கை காட்டி படத்தில் வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். ஒரு பேனாமுனையினால், ஒரு பேச்சு திறமையால் மட்டும் படித்தவர்களை சென்றடையக்கூடிய ஒரு கலைஞர் என்ற ஒரு மனிதரைத்தான் அந்த 13 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார வைத்திருந்தார். இது வந்து அரசியல் சாணக்கியமா? அதை விட தாண்டி இவரை மாதிரி ஒரு சினிமா கலர்ஃபுல்லான, இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ விஜயகாந்தை பச்சை குச்சி ஒரு அது அப்போ எல்லாருமே எம்ஜிஆரை பச்சை குச்சிருப்பாங்க, எம்ஜிஆர்னு இங்கே எழுதியிருப்பாங்க, ரெட்டலையை பச்சை குத்திருப்பாங்க. அவர் வந்து பெரிய மேடை பேச்சாளர் கிடையாது. அதுவும் கடைசி காலத்தில் அந்த குண்டடிப்பட்டதுக்கப்புறம் அவருடைய பேச்சே வித்தியாசமாக தான் இருக்கும். அப்படி இருந்தும் அசைவுகள் மூலியமாக, நடைமுறையின் மூலியமாக, நடத்து செல்லக்கூடிய விஷயங்கள் மூலியமாக அவர் நடத்திய மாபெரும் சம்பவங்கள் எல்லாமே அது வந்து அவருடைய மாக்கியவெளித்தனத்துக்கும் அவர் ராஜதந்திரத்துக்கும் கிடைத்த பரிசு. சினிமாவில் தனக்கான எதிரியாக சண்டையே போடாமல் வெறும் குடும்ப படங்களாக நடித்து கொண்டு வந்த சிவாஜி. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் 13 ஆண்டு காலம் தன்னுடைய ஃபைட் ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருந்து தான் சினிமாவில் எடுத்து கொண்டு ஒரு சினிமாக்காரரை கடைசி வரலும் எதிராக தனக்கு போட்டியாக கொண்டு வரவே இல்லை. ஒரு அறிவாளிகளுக்கும், ஒரு படித்தவர்களுக்கும், ஒரு மாடர்ன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமே தலைவராக இருந்த திராவிடர் கழகத்தை அப்படியே ஒதுக்கிவிட்டு பாமர மக்கள் எல்லாம் மாறி அரைத்தார். இது வந்து திட்டமிட்டு நடந்ததா, இல்லை இயற்கை இந்த பிரபஞ்சம் அவருக்கு நடத்தி கொடுத்ததா, இல்லை அவருடைய ஆத்ம பலமா என்று தெரியவில்லை. சாகும் வரை முதல்வராக இருந்து, வாழும் வரை மகத்தான மனிதனாக இருந்து, வாழ்ந்ததுக்கப்புறமும் பெரும் போட்டியாளராக இன்றளவும் எம்ஜிஆருங்கிற மந்திரத்தை இன்றைய இளைஞர்களுக்கு, இளைய மக்களுக்குன்னா எம்ஜிஆர்னு யாருன்னு, விஜயகாந்தை யாருன்னு தெரிலங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆருங்கிற ஒரு மனிதர் இப்படி செய்தார், இப்படி வாழ்ந்தார், இப்படி நடந்தார் அப்படிங்கிறது வந்து அவருடைய ஆத்ம பலத்துக்கும், அவருடைய வில் பவருக்கும், அவருடைய சோலுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அப்படியாப்பட்ட எம்ஜி ராமச்சந்திரன் தனக்கு ஈக்குவலான ஒரு வில் பவர் உள்ள, தனக்கு ஈக்குவலான ஒரு ஆளுமை திறனையும், தனக்கு ஈக்குவலான ஒரு பர்சனாலிட்டி, மல்டி பர்சனாலிட்டியும் கொண்ட ஒரு அந்த காலகட்டத்தில் தனக்கு வாரிசுன்னு அவர் யாரையுமே அறிவிக்கலை. கலை வாரிசுன்னு பாக்கியராஜ் அறிவித்தார். ஆனால் இது நீடிக்கவில்லை. பல ஜானகியமாக கூட அந்த ஸ்டண்டுகளெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் முன்னாடியே வந்தீங்கன்னா உங்களை வாரிசு அறிவிச்சிருப்பார். அப்போ இவர் இருந்த அமைப்பும் சூழ்நிலையும், இவர் திராவிட கட்சிகள் மேல் இருந்த ஆர்வத்தினால் விஜயகாந்த் போக்க வாய்ப்புகளை தவற விட்டு விட்டார்கள். சில மனிதர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களை பார்த்திருக்க வேண்டும் என்பது விஜயகாந்தோட இன்றைய சூழ்நிலை. அந்த ஒரு சந்தித்து ஒரு ஃபோட்டோ வந்து அந்த வாயிலேருந்து ஒரு வாரிசு இருந்தால் இன்றைக்கி எல்லாம் தவிக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து விஜயகாந்த் வந்து முதல்வராக ஒரு பியூர் சோல், ஒரு அற்புதமான பவர். இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் இந்த உலகம் முழுவதும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சோல். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதாவது ஆத்மா வந்து நல்ல ஆத்மாக்கள், அதாவது வந்து கெட்ட ஆத்மாக்கள் வந்து உயிரை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் ஆவியா தெரியுது, அதெல்லாம் சும்மா, அதுக்கெல்லாம் பலம் கிடையாது. ஆனால் காந்தி மாதிரி, எம்ஜிஆர் போன்று, மிக 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 சுபாஷ் சந்திர போஸ் போன்று மிக 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 வில் பவர் கொண்டவர்கள் இந்த பூமியில் திருப்பி அவதரித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய கடைக்கண் பார்வைப்பட்டு, அவர்களுடைய சோலோட
கனெக்ஷன் பெற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 20 ஆண்டுகள் பலமாக இருப்பார்கள். அதை புரட்சி கலைஞர் தவற விட்டார். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணார். அன்றைக்கி கூட இருந்த நண்பர்கள் யாராச்சும் ஒருத்தர் எம்ஜிஆர் சந்திக்க மட்டும் வச்சிருந்தார்கள் என்றால் இன்றைக்கு எம்ஜிஆர் தான் அந்த அற்புதமான சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக வாரிசாக அறிவிக்கப்பட்டிருந்தார். பிரம்மாண்டமான ஒரு முதல்வராக இருந்து எல்லாரும் ஆசைப்பட்டது நடந்திருக்கும். அந்த ஒரு வைப்ரேஷன் இன்றைக்கி ஏன் குருநாதர்களுடைய பாதங்களை தொட வேண்டும், சித்தர்களுடைய பாதங்களை தொட வேண்டும், பெரும் ஞானிகளை தரிசனம் பெற வேண்டும், குருவோட பார்வை பெற்றால், குருவோட கடைக்கண் பார்வை பெற்றால் கோடி நன்மை, குருவோட பார்வைப்பட்டான். அது வந்து குருநாதர்களுக்கு மட்டும் பொருந்தாது. எம்ஜிஆர் எந்த விதத்திலும் பத்திரமாத தங்கம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எம்ஜிஆரை அது தங்கம் தான், தொட்டவர்களாம் தங்கமாக மாறினார்கள். பணமழை கொட்டினது. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் எதுவும். விஜயகாந்தோட அதாவது வந்து எம்ஜிஆரோட பார்வையில் பட்டு விட்டால், எம்ஜிஆரை தொட்டு விட்டால், எம்ஜிஆரை பார்த்து விட்டால் எத்தனை எத்தனை நடிகைகள், எத்தனை எத்தனை சினிமா கலைஞர்கள், எத்தனை எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்தார். கடைசி வரலும் அந்த ஒரு பெரும் ஆத்மா இப்பொழுது தன்னுடைய வாரிசை தேடிக்கொண்டிருந்தது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமே அந்த வாரிசை தேடினது. அந்த வில் பவர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் அந்த அவருடைய அந்த சமாதி, அதாவது அவருடைய சவப்பெட்டி, இறுதி பெட்டி வந்து எப்படியாப்பட்ட இமேஜை காப்பாற்றிய ஒரு மனிதன் என்று பாருங்கள். இது வந்து 20 படத்தில் கூட காப்பாற்ற. இறந்ததுக்கப்புறம் தன்னுடைய உயிலில் தனக்கு மேக்கப் போட்டு என்னுடைய கண்ணாடி என்னுடைய தொப்பியோடு தான் மக்களுடைய தரிசனத்தை வைக்க வேண்டும். இறந்தும் தன்னுடைய இமேஜை காப்பாற்றிட்டு போன ஒரு மாமனிதர் எம்ஜிஆர். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் உறவினர்கள், கட்சிக்காரர்கள் ஆகா ஓஹோ அப்படி இப்படின்னு வந்து எல்லாம் நின்றுட்டு இருக்கும்போது அந்த 24 மணி நேரம் அந்த தலைமாட்டில் ஒரு அம்மையார் நின்னாங்க பாருங்க. அந்த சோல் அதை தாங்கி நின்று அடுத்த ஒரு 15-20 ஆண்டுகள் அந்த எப்படி அது வந்து உண்மையாக பணவின்னு வாழ்ந்தா அது ஜானகிட்ட தான் போயிருக்கணும். அவர்களை டம்மியாக்கி இந்த அரசியல் கூத்துகள், அந்த காலத்தில் நடந்த அரசியல் சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பழைய காலத்தில் பார்த்தவங்க எல்லாரும் நின்று இளைஞராக இருந்தால் திருநாகரசர் வந்திருக்க வேண்டும். ஆனால் ஜெயலலிதா என்ற மாபெரும் பெண்மணி வந்து நின்றதுக்கு காரணம் அந்த அந்த சவப்பெட்டி அவருடைய இறுதி காட்சிக்காக வைத்திருக்கும் பொழுது தலைமாட்டிலேயே சாப்பாடு தண்ணி இல்லாமல் தவம் போன்று நின்றார்கள் பார்கள். கிட்டத்தட்ட ஒரு நாள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மிலிட்ரி வாகனத்தை எதிர்க்கிறதுக்கப்புறம் தான் யாரோ பிடிச்சி தள்ளி விட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நடந்தெல்லாம் வரலாறு. அந்த வில் பவர் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதுக்கப்புறமும் உயிரோட்டமாக அந்த அம்மையார் அந்த கட்சியை வைத்திருந்தார்கள். அதுக்கப்புறமும் ஆட்சிக்கு வந்தார்கள். அரசியலை நான் பேசவில்லை, வில் பவர், பிக் பர்சனாலிட்டியை பற்றி தான் பேசுகின்றேன். அப்படி இருந்து இன்று அந்த அம்மையாரும் மறந்ததுக்கப்புறம் அந்த ஆத்மா அந்த வில் பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தன்னுடைய வாரிசை தேடிக்கொண்டு தான் இருக்கின்றது. இதை தேடிக்கொண்டு தான் இருக்கின்றது. அதுக்கான வாரிசுகள் வருங்கால சமுதாயம் இந்த எங்கேயும் போய்விடவில்லை. வருங்கால சமுதாயம் கொடுக்க போகின்றது. இந்த நல்ல செய்தியை கொடுத்து மீண்டும் எம்ஜிஆரும் மீண்டும் கர்ணா 8வது வள்ளல் எம்ஜிஆரும் 9வது வள்ளல் விஜயகாந்தும் கர்ண பரம்பரையாக நவீன உலகத்தின் கர்ணராக மீண்டும் இந்த பூமியில் ஒரு மாமனிதரை தேர்ந்தெடுக்க போகின்றார்கள். அது என்ன என்று விரைவில் அது யார், அது எப்படியாப்பட்டவர்கள், அது எந்த மாதிரி அது இருக்க போகின்றது என்பதை விரைவில் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் நண்பர்களே. இது விடுகதை அல்ல. நான் சொன்ன அந்த உயிரியல் கான்செப்டையும் இந்த உளவியல் கான்செப்டையும் நான் சொல்ல அந்த வில் பவர் கான்செப்டையும் இந்த ஆத்மாவுடைய வில் பவரையும் புரிந்து கொண்ட மனிதர்கள், இந்த ஆத்ம தரிசனத்தை புரிந்து கொண்ட நண்பர்கள் நீங்களாகவே இதுக்கு விடையை கண்டுபிடித்து விட முடியும். அதை நான் விரைவில் அறிவிக்கின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி.